இளைய தளபதி விஜய் என்றாலே வெற்றி என்றுதான் அர்த்தம். அதை போலவே இவரது படங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். அதிலும் குறிப்பாக விஜயின் ஆக்ஷன் படங்கள் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர்களும் நல்ல லாபத்தை கொடுத்தது. அந்த வகையில் இளைய தளபதி விஜயின் டாப் 10 ஆக்ஷன் படங்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். முதலில் ஆக்ஷன் படங்கள் மீது அவ்வளவு ஆர்வம் காட்டாத நம்ம இளைய தளபதி விஜய் முதல் முறையாக ஆக்ஷன் அவதாரம் எடுத்த படம் தான் திருமலை. இந்த படத்தை கே. பாலச்சந்திரன் கவிதாலயா நிறுவனம் தயாரித்தது. இந்த படத்தை ரமணா இயக்கியிருந்தார். விஜய், ஜோதிகா, விவேக் உள்பட பலர் நடித்திருந்த இந்த படம் 13 வருடங்களுக்கு முன்பே 8 கோடியில் தயாரானது. 30 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது குறிப்பிடத்தக்கது. கில்லி இயக்குனர் தரணி இயக்கத்தில் விஜய் நடித்த அடுத்த ஆக்ஷன் படம் இது. மேலும் விஜயின் ஆக்ஷன் படங்களில் இப்போது வரை இதுதான் பெஸ்ட் படமாக இருந்து வருகிறது. ஆக்ஷன் படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருந்தார். திருப்பாச்சி இயக்குனர் பேரரசுவின் முதல் படமாகவும் இளைய தளபதி விஜயின் சூப்பர் ஹிட் படங்களில் ஒன்றாகவும் அமைந்த படம் இந்த படம். இந்த படம் தங்கச்சியின் நல்வாழ்விற்காக எதையும் செய்ய துணியும் ஒரு அண்ணனின் கேரக்டரில் விஜய் நடித்திருந்தார். ஒட்டுமொத்த சென்னையும் கலைக்கு வந்த தாதாக்களை தனி ஆளாக நின்று கலையெடுக்கும் இந்த படம் விஜயின் சிறந்த ஆக்ஷன் படங்களில் ஒன்றாக அமைந்தது. சிவகாசி திருப்பாச்சி கொடுத்த மிகப்பெரிய வெற்றி காரணமாக மீண்டும் பேரரசு இயக்கத்தில் விஜய் நடித்த படம் இது. இந்த படம் அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஆக்ஷன் காட்சிகளில் நிறைந்த படமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. விஜய்க்கு ஜோடியாக அசின் நடித்த இந்த படத்தில் நயன்தாரா ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயின் ஆக்ஷன் படங்களில் மிகவும் பிடித்த படம் எது என்று கேட்டால் முதலில் எல்லோரும் சொல்வது கில்லி தான். அதற்கு அடுத்து அனைவரும் சொல்லும் படம் போக்கிரி. இந்த படத்தில் கேங்ஸ்டர் வேடத்திலும் போலீஸ் வேடத்திலும் வித்தியாசமான தனது நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் இளைய தளபதி விஜய். இந்த படத்தில் அவருடைய டயலாக் டெலிவரியும் பஞ்சு வசனங்கள் பேசும் பாணியும் அனைவரையும் கவர்ந்தது. இந்த படத்தில் அசின் நாயகியாக நடித்த இந்த படத்தை இயக்குனர் பிரபுதேவா அவர்கள் இயக்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலாயுதம் மோகன் ராஜா இயக்கத்தில் விஜய் நடித்த முதல் படம். ஆக்ஷன், தங்கை சென்டிமெண்ட், ரொமான்ஸ், காமெடி என அனைத்தும் சம விகிதத்தில் கலந்து கொடுத்த இந்த படம் ராபின்ஹுட் டைப்பில் தமிழில் வந்த வித்தியாசமான படமாகும். இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக அன்சிகா மற்றும் ஜெனிலியா நடித்திருந்தனர். இந்த படத்தின் இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனியின் பாடல்கள் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகியது என்பது குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கி பிரபல இயக்குனர் A.R. முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்த முதல் படம். ஸ்லீப்பர் செல் என்ற தமிழ் ரசிகர்கள் அதுவரை கேள்விப்படாத சப்ஜெக்டை வைத்துக் கொண்டு எடுக்கப்பட்ட அதிரடி ஆக்ஷன் படம். இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக கஜல் அகர்வால் நடித்திருந்தார். சக்தியன் காமெடி வேடத்தில் நடித்திருந்தார். மேலும் படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை பல சுவாரஸ்யம் குறையாத ஆக்ஷன் படமாக அமைந்தது. இந்த படம் பல பிரச்சனைகளை கடந்து வெளிவந்தாலும் விஜயின் கேரியரில் மிகப்பெரிய பெஸ்ட் படங்களில் ஒன்றாக அமைந்தது. மேலும் இந்த படம் விஜயின் முதல் படமாக 100 கோடி கிளப்பில் இணைந்தது. ஜில்லா விஜய் மட்டும் தனித்து நடித்த பல ஆக்ஷன் படங்களில் மத்தியில் முதல் முறையாக மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுடன் அவர் நடித்த படம் இந்த ஜில்லா. முதல் பாதியில் தந்தை சொல் கேட்கும் மகனாகவும், இரண்டாம் பாதியில் மோகன்லாலை எதிர்த்து போராடும் காவல்துறை அதிகாரியாகவும் விஜய் நடித்து கலக்கியிருப்பார். இந்த படத்தை இயக்குனர் நெல்சன் அவர்கள் இயக்கியிருந்தார். கத்தி துப்பாக்கி வெற்றியை அடுத்து மீண்டும் A.R. முருகதாசுடன் இணைந்த விஜய் நடித்த படம் இது. இளைய தளபதி விஜய் இந்த படத்தில் 2 வேடங்களிலும் விவசாயியின் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை ஆகிய அம்சங்கள் நிறைந்த இந்த படத்தில் ரொமான்ஸ் காட்சிகளும் இணைந்து பலம் சேர்த்தது. இந்த படத்தின் வெற்றியை பார்த்து தெலுங்கு மெகாஸ்டார் சிரஞ்சீவி தற்போது இந்த படத்தை தனது 150வது படமாக ரீமேக் செய்து வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இளைய தளபதி விஜய் முதல் முறையாக அட்லியுடன் இணைந்த படம் தெரி. இந்த படம் ரிலீஸ் முன்பே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திரைப்படம். இந்த படம் செங்கல்பட்டு ஏரியா திரையரங்கு உரிமையாளர்களின் பிரச்சனைகளையும் மீறி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த படம் இதுவரை வெளிவந்த விஜய் படங்களில் அதிக வசூலை தந்த படம் என்ற பெருமையும் இந்த படத்துக்கு இருக்கிறது. இந்த படத்தை திரையிட மறுத்த திரையரங்கு உரிமையாளர்கள் பின்னாளில் வருத்தப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய், சமந்தா, எமி ஜாக்சன் உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் இசையும் ஒரு பிளஸ் பாயிண்டாக அமைந்தது. மேலும் அவர் அவ்வப்போது மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடிக்க வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் விரும்புகின்றனர். தளபதி விஜய் பற்றிய மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள மக்கள் தளபதி விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.